மு.க. ஸ்டாலின் முதல்வராக இருந்தபோது அம்மா உணவகங்களை தரம் உயர்த்த எடுத்த நடவடிக்கைகளால் விற்பனை அதிகரித்துள்ளதாக மேயர் பிரியா தெரிவித்தார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், திமுக ஆட்சியில் அம்மா உணவகங்களின் இயந்திரங்களுக்காக 7 கோடி ரூபாயும் கட்டட புனரமைப்பு பணிகளுக்காக 20 கோடி ரூபாய் நிதியம் ஒதுக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக ஏப்ரல் மாத விற்பனை சற்றே சரிந்ததாக தெரிவித்துள்ள மேயர் பிரியா, மாநகராட்சியின் நடவடிக்கைகளால் மே மற்றும் ஜூன் மாத விற்பனை மீண்டும் 1 கோடி ரூபாயை தாண்டி சாதனை படைத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாமக்கல்லில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், பசி மற்றும் நெரிசலால் ஏற்பட்ட களைப்பால் பேச முடியாத நிலையில் தான் இருப்பதாக தெரிவித்தார். திருப்பூரில் நடைபெறும் மண்டல செயற்குழு கூட்டத்திற்கு உரிய நேரத்தில் செல்ல வேண்டியுள்ளதாக கூறி தனது உரையை அவர் முடித்துக் கொண்டார். பேச வேண்டும் என்று ஆவணோடு வந்தேன். பசி வேலையாகவும் இருக்கிறது. நீங்கள் என்னை நெருக்கியதில் நசுக்கியதில் களைப்பாகவும் இருக்கிறது. பேசும் மனநிலையில் இல்லை. தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசியது தொடர்பாக கரூரில் உள்ள நிதி நிறுவன அலுவலகத்தில் போலீசார் நள்ளிரவில் சோதனை நடத்தி சீல் வைத்துள்ளனர். சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் பதியப்பட்ட இந்த வழக்கில் ஏற்கனவே 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. தற்போது அவர்கள் இருவரும் முன்ஜாமீன் பெற்றுள்ள நிலையில் நிதி நிறுவன அதிபர் கனகராஜ் மூலம் பணம் ஏதும் கைமாறியதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் கிஷ்த்வார் மாவட்டத்தில் ஏற்பட்ட மேகவெடிப்பால் அப்பகுதியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சுர்னு கிராமத்தில் சீறி பாய்ந்த வெள்ள நீரால் 2 மாட்டுக் கொட்டகைகள் அடித்துச் செல்லப்பட்டதோடு பல ஏக்கர் விளைநிலங்கள் கடுமையான சேதத்தை சந்தித்துள்ளன. நல்வாய்ப்பாக இந்த இயற்கை சீற்றத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது அப்பகுதியில் மீட்பு மற்றும் சேத விவரங்களை மதிப்பிடும் பணிகளை உள்ளூர் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். சீனாவின் சோங்கிங் பகுதியில் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் 3வது நாளாக நடைபெற்று வருகின்றன. இந்த விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளதோடு 34 பேர் மாயமாகியுள்ளனர். 10க்கும் மேற்பட்ட குடியிருப்பு கட்டடங்கள் மண்ணில் புதைந்துள்ள நிலையில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. கனமழைக்கும் மீண்டும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயங்களுக்கும் மத்தியில் 120க்கும் மேற்பட்ட நிபுணர்கள் அதிநவீன ரேடார் கருவிகள் மூலமாக மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசியது தொடர்பாக கரூரில் உள்ள நிதி நிறுவன அலுவலகத்தில் போலீசார் நள்ளிரவில் சோதனை நடத்தி சீல் வைத்துள்ளனர். சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் பதியப்பட்ட இந்த வழக்கில் ஏற்கனவே 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. தற்போது அவர்கள் இருவரும் முன்ஜாமீன் பெற்றுள்ள நிலையில் நிதி நிறுவன அதிபர் கனகராஜ் மூலம் பணம் ஏதும் கைமாறியதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கடந்த 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த 410 பேருக்கு உடனடியாக ஆசிரியர் பணி வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் ஆகியவற்றின் ஆணைகளை முந்தைய திமுக அரசும் தற்போதைய தாவேக அரசும் செயல்படுத்த மறுப்பது அநீதி என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் 2018ஆம் ஆண்டுக்கு முன் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை பாதிக்கும் அரசாணை எண் 149ஐ உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் தனது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாட்டு திட்டம் தமிழ்நாட்டுக்கும் பயனளிக்கும் என கர்நாடகா முதல்வர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அணைகள் முழுமையாக நிரம்பிய பிறகு தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணீர் வழங்கப்படும் என தெரிவித்தார்.
மேலும் காவிரி விவகாரம் கர்நாடகாவின் உரிமை என்பதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக குறிப்பிட்ட டி.கே. சிவக்குமார், மேகதாட்டு திட்டம் கர்நாடகாவை விட தமிழ்நாட்டுக்கே அதிக பயனளிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். காவிரி விவகாரத்தில் மீண்டும் நடுவர் மன்றம் அமைக்க திமுக கோருவது தமிழக விவசாயிகளின் நலனுக்கு எதிரானது என்று தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி.ஆர். பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர், மேட்டூர் அணையில் போதிய நீர் இல்லாததால் சாகுபடி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் வழங்க உயர்மட்ட குழு அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேகதாட்டு அணைக்கு ஒரு தீர்வு காணுகிற வகையில் ஒரு நடுவர் மன்றம் வேண்டும் என்று அவர்கள் விருப்பத்திற்கு எழுதியிருக்கிறார்கள். இது உச்சநீதிமன்றம் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்புக்கு முரணானது. பாராளுமன்றத்தில் மக்களவையில் டி.ஆர். பாலு அவர்களும், மாநிலங்களவையில் திருச்சி சிவா அவர்களும் ஒத்திவைப்பு தீர்மானம் மேகதாட்டுக்கு எதிராக கொடுத்திருக்கிறார்கள். அதனை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அந்த மேகதாட்டுக்கு எதிராக இந்த தீர்மானத்தை கொடுத்துவிட்டு மேகதாட்டுக்கு ஒரு நடுவர் மன்றம் கேட்க வேண்டும் என்று முயற்சி எடுக்குமேயானால் இது தமிழகத்துக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். மதுரை மாங்குளம் அருகே உள்ள கிமு 3ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் மற்றும் சமணர் படுகைகளை தமிழ் வளர்ச்சி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஆய்வு செய்தார். தொடர்ந்து அங்குள்ள கற்படுகையில் படுத்த அவர் அதன் வரலாற்று பின்னணியை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆய்வு செய்த அறிக்கையை முதல்வர் விஜயிடம் சமர்ப்பித்து தொல்லியல் பொக்கிஷங்கள் பாதுகாக்கப்படும் என தெரிவித்தார். மதுரை திருமங்கலத்தில் தவிக சார்பில் நடைபெற்ற போதை விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். பெண்களால் தொடங்கப்பட்ட சிங்கப்பெண் ஆட்டோ சங்கத்தையும் தொடங்கி வைத்த அவர் பெண் ஓட்டுநரின் ஆட்டோவில் பயணம் மேற்கொண்டார். ஆடி மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு சென்னை காசிமேடு மீன் சந்தையில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. அம்மன் வழிபாட்டு படையலுக்காக மீன் வாங்க மக்கள் ஆர்வம் காட்டியதால் மீன் சந்தை திருவிழா போல் களை கட்டியது. அதே நேரம் மீன்களின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் 900 ரூபாய்க்கு விற்கப்பட்ட வஞ்சிரம் 1500 ரூபாய்க்கும், சங்கரா 600 ரூபாய்க்கும், நெத்திலி 500 ரூபாய்க்கும் விற்பனையானது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வடுகப்பட்டி பூண்டு சந்தை கழிவுகள் வராக நதி ஆற்றிலும் சாலை ஓரங்களிலும் கொட்டப்படுவதால் ஆற்று நீர் மாசடைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் இந்த கழிவுகளுக்கு தீ வைக்கப்படுவதால் ஏற்படும் புகையால் கண்ணெரிச்சல் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆற்றில் கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பேரூராட்சி செயல் அலுவலர் உறுதியளித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாநகராட்சி குப்பை கிடங்கில் மழை போல் குவிந்துள்ள குப்பைகளை அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. திடக்கழிவு மேலாண்மை திட்டம் முடங்கியதாகவும் இதனால் டன் கணக்கில் குப்பைகளை மழை போல் குவிந்து நிலத்தடி நீர் பாதிப்பு மற்றும் துர்நாற்றம் வீசுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி ஒளிபரப்பானதை அடுத்து நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து குப்பைகளை அகற்றும் பணியை தொடங்கியது. இதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை இனிமேலாவது முறையாக செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். கரூரில் நடைபெற்ற இயற்கை வேளாண் கண்காட்சியை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பார்வையிட்டனர். இதில் நம்மாழ்வார் படம் திறக்கப்பட்டு பாரம்பரிய நெல் ரகங்கள், எண்ணெயில்லா உணவு முறைகள் மற்றும் நவீன கருவிகள் காட்சிப்படுத்தப்பட்டன. பழனி கோவில் பத்திரப்பதிவு விவகாரம் பேசுபொருளாகியுள்ள நிலையில் தெரியாமல் பத்திரப்பதிவு நடைபெற வாய்ப்பே இல்லை என முன்னாள் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சியில் பத்திரப்பதிவுத்துறையில் லஞ்சம் வாங்கியதாக அமைச்சர் நிர்மல்குமார் வைத்த குற்றச்சாட்டுக்கு மூர்த்தி மறுப்பு தெரிவித்துள்ளார். கோயில்கள் இடத்தை பதிவே செய்ய முடியாது. எந்தெந்த பத்திர அலுவலகம் இருக்கிறதோ அது சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய கோயில் நிலங்களாக இருந்தாலும், அரசு நிலமாக இருந்தாலும், நீர்நிலை புறம்பாக்காக இருந்தாலும், வக்பாரிய சொத்தாக இருந்தாலும், எந்த சொத்தாக இருந்தாலும் அதை பதிய முடியாதுன்னா அதில் ஏற்கனவே சுழிச்சிருப்பாங்க. ஏன்னா பார்த்த உடனே நீங்கள் அந்த சொத்தை பதிய முடியாது. அதே நேரத்தில் இன்னைக்கு பதியணும் ஒரு சொத்துன்னா முதல் நாளே அதுக்கான டோக்கனை போட்டிருப்பாங்க. அந்த டோக்கன் போடாமல் பதிய முடியாது. அதனால் இதை தெரியாமல் பதிஞ்சிட்டாங்க, இது யாருக்கும் தெரியாது, இது யதார்த்தமாக நடந்தது அப்படிலாம் சொல்ல முடியாது. பத்திர ஆபீஸில் 589 பத்திர ஆபீஸில் ஒரு எஸ்ஆர்டினால் நான் பேசியிருக்கேன் 5 ஆண்டு காலத்தில்.
இவர் எல்லாத்திலையும் பேசி ஒவ்வொரு பத்திர ஆபீஸ்லயும் வாங்கக்கூடிய பணத்துல 20% வாங்கியிருக்கின்றாரு. எந்த பத்திர ஆபீஸ் எந்த எஸ்ஆர்ட்ட இந்த 589 நான் பேசுறேன்னு சொல்லுங்க. நாகர்கோவில் சிறையில் மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான 8 கைதிகள் பலத்த பாதுகாப்புடன் நாகர்கோவிலில் இருந்து பாளையங்கோட்டை சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். ஏடிஎஸ்பி கலையரசன் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் கைதான அஜித், ஜெகன் உள்ளிட்ட 4 பேரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். இந்த வழக்கில் கைதான 3 சிறை காவலர்கள் நாங்குநேரி கிளை சிறையில் அடைக்கப்பட்டனர். தஞ்சை பெரிய கோயிலில் காணாமல் போன சிலைகளை மீட்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு அறநிலையத்துறை மற்றும் தொல்லியல் துறை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த அழகர்சாமி பாண்டியன் தஞ்சை பெரிய கோயிலில் இந்திரன் சிலை காணாமல் போனதாக பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதிகள் CV கார்த்திகேயன், R சக்திவேல் அமர்வு கோயிலில் ஆய்வு செய்யவும் அது குறித்த அறிக்கையை ஜூலை 28 தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். கொடைக்கானல் கீழ்மலை தாண்டிக்குடி சுற்றுவட்டார மலைப்பகுதிகளில் கோடை மற்றும் தென்மேற்கு பருவமழை பொய்த்துள்ளதால் மலையடிவாரத்தில் உள்ள மருதா நதி அணை வறண்டு காணப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் சரிந்து வருவதால் சமவெளி மற்றும் மலைப்பகுதிகளில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் பெரும் கவலை அடைந்துள்ளனர். சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு இடையே 4வது புதிய பாதை உட்பட 3 ரயில் பாதை திட்டங்களுக்கு ரயில்வே துறை ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னை புறநகரில் அதிக நெரிசலை கொண்டுள்ள தாம்பரம் செங்கல்பட்டு தடத்தில் 713 கோடி ரூபாயில் 4வது புதிய பாதை அமைக்கப்பட உள்ளது. இதனுடன் அரக்கோணம் செங்கல்பட்டு மற்றும் ஈரோடு கரூர் தடத்தில் இரட்டை பாதைகளும் அமைக்கப்பட உள்ளன. 2576 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்தும் பணியை தெற்கு ரயில்வே விரைவில் தொடங்க உள்ளது. நிலம் கையகப்படுத்தி கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள டெண்டர் வெளியிடப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கருப்பூர் துணை மின் நிலைய வளாகத்தில் உள்ள 40 ஆண்டுகள் பழமையான மின்வாரிய நிர்வாக கட்டிடத்தின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. விபத்தின் போது உதவி செயற்பொறியாளர் அறையில் இல்லாததால் நல்வாய்ப்பாக பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. எனினும் அங்கிருந்த முக்கிய கோப்புகள் சேதமடைந்தன. தமிழ்நாட்டில் ரசாயன உரங்களின் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் அதிர்ச்சியும் கவலையும் அடைந்துள்ளனர். மூலப்பொருட்களின் விலை உயர்வு மற்றும் மேற்காசிய போர்ச்சூழல் காரணமாக ரசாயன உரங்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. குறிப்பாக காம்ப்ளெக்ஸ், பொட்டாஷ் உள்ளிட்ட முக்கிய உரங்களின் விலை மூட்டைக்கு 150 ரூபாய் முதல் 800 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. அதே நேரம் யூரியா மற்றும் DAP உரங்களின் விலையில் மாற்றமில்லை. எனவே விலை உயர்த்தப்பட்ட உரங்களுக்கு கூடுதல் மானியம் வழங்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 10, 26, 26 என்று சொல்லக்கூடிய காம்ப்ளெக்ஸ் உரம் 1600 ரூபா இருந்தது, 2400 ரூபா. இப்படி கடுமையான விலையேற்றத்தினால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நியாயமான விலைக்கு விவசாயிகளுக்கு பழைய விலைக்கே கிடைப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்பது இப்பகுதி விவசாயிகளுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். கொடைக்கானல் அருகே அருங்காட்டுக்குளம் பகுதியில் தோட்டத்தில் மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த மாடு ஒன்றை புலி வேட்டையாடி கொன்ற சம்பவம் அப்பகுதியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாட்டின் உரிமையாளர் விஸ்வநாதன் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் நேரில் ஆய்வு செய்து இறந்த மாட்டினை உடற்கூறாய்வு செய்தனர். மேலும் உயிரிழந்த மாட்டிற்கு உரிய நிவாரணத் தொகையை வனத்துறை வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார். வேலூர் மாவட்டம் ஒழுகத்தூர் அடுத்த KG ஏரியூர் கிராமத்தில் கால்வாயின் குறுக்கே புதிய தரைப்பாலம் தரமற்ற முறையில் கட்டப்பட்டு வருவதாக கூறி பொதுமக்கள் கடப்பாறையால் இடித்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். முறையான சிமெண்ட் கலவையின்றி தரம் குறைந்த பொருட்களை கொண்டு பாலம் கட்டப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள மக்கள் தரமான பாலம் கட்டித்தர கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகள் தரப்பில் கேட்டபோது பாலத்தின் தரம் குறித்து அதிகாரிகள் குழு மூலம் ஆய்வு செய்து பின்னர் முறையான விசாரணை மேற்கொண்டு விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என விளக்கம் அளித்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை பொள்ளாச்சி சாலையில் உள்ள ரொட்டிக்கடை பகுதியில் கரடி ஒன்று தனது குட்டியை முதுகில் சுமந்து சென்ற காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. குளிர்ந்த காலநிலை காரணமாக வனவிலங்குகள் இடம்பெறுவது இயல்பு என்று கூறியுள்ள வனத்துறை வனவிலங்குகளை பார்க்க சுற்றுலா பயணிகள் இரவு நேரங்களில் சுற்றித் திரிவதை தவிர்க்க அறிவுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி தேவவண்ணங்கவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்த பெண் விவசாயி ஒருவர் நிலத்தடி நீர் பற்றாக்குறைக்கு மாற்று தீர்வாக
3 ஏக்கர் நிலத்தில் ஈச்சமர சாகுபடி செய்து அசத்தியுள்ளார். குறைந்த பராமரிப்பு தேவைப்படுவதும் வறட்சியை தாங்குவதுமாக ஈச்சமரங்கள் மூலம் நிலையான வருமானம் ஈட்டி வரும் அவர் பிற விவசாயிகளுக்கு ஈச்சமர கன்றுகளை வழங்கி சந்தைப்படுத்தல் குறித்த ஆலோசனைகளையும் விழிப்புணர்வையும் வழங்கி வருகிறார். நிலத்தடி நீர் குறைந்து வரும் சூழலில் வறட்சியை எதிர்கொள்ள இவரது இந்த மாற்றுப்பயிர் சாகுபடி முயற்சி மற்ற விவசாயிகளுக்கு சிறந்த முன்னுதாரணமாக அமைந்துள்ளது. 2 ஏக்கர் 3 ஏக்கரில் வச்சுருந்தோம். 200 மரம் வச்சுருக்கோம். 4 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல விளைச்சல் கொடுத்துருக்குதுங்க. எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் தான். இப்போ இந்த சுற்று பகுதியில் சில்லறையாகவும் வந்து வாங்கிக்கிறாங்க, சின்ன சின்ன வியாபாரிகளும் வந்து வாங்கிக்கிறாங்க. எல்லாம் இந்த தண்ணி பற்றாக்குறைக்கு இந்த மரம் வச்சு எல்லாரும் வருமானம் பார்க்கணுன்றது எங்களோட சந்தோஷம். கோவில்பட்டியில் உள்ள சிப்பிப்பாறை அரசு மேல்நிலைப்பள்ளி 11ஆம் வகுப்பு மாணவி உமா மகேஸ்வரி தொல்காப்பியத்தின் 3 அதிகாரங்களில் உள்ள அனைத்து நூற்பாக்களையும் 22 மணி நேரத்தில் பார்க்காமல் தொடர்ச்சியாக எழுதி சாதனை படைத்துள்ளார். இந்த மாணவி ஏற்கனவே திருக்குறள் மற்றும் தொல்காப்பிய ஒப்பித்தலில் சாதனை படைத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சாதனை படைத்த மாணவிக்கும் அவருக்கு பயிற்சி அளித்த அரசு பள்ளி தமிழாசிரியர்களுக்கும் பாராட்டுகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியில் சுமார் 3 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட வாரச்சந்தையை திறக்க கோரியும் வாடகை உயர்வை எதிர்த்தும் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் சாலையில் காய்கறிகளை கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு பதற்றமான சூழல் நிலவியதை அடுத்து வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். சென்னை நேப்பியர் பாலத்தில் நடைபெற்ற 15வது ட்ரீம் ரன்னர்ஸ் மாரத்தான் நிகழ்வை முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரை வரையிலான 21 கிலோமீட்டர் தூர பிரிவில் பங்கேற்ற அவர் தனது 169வது மாரத்தான் போட்டியை வெற்றிகரமாக நிறைவு செய்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளுக்கு நிதி திரட்டும் நோக்கில் நடத்தப்பட்ட இந்த மாரத்தானில் மொத்தம் 10,000க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். திருவாரூர் ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற சிபிஎம் கூட்டத்தில் அக்கட்சியின் மாநில செயலர் பே சண்முகம் பேசிக் கொண்டிருந்த போது மின்தடை ஏற்பட்டது. மின் இணைப்பு கம்பியில் இருந்து தீப்பொறி பரவி மின்சாரம் முழுமையாக தடைப்பட்டதால் தொண்டர்களின் கைபேசி டார்ச் வெளிச்சத்தில் கூட்டம் நடைபெற்றது. இதனால் அதிருப்தி அடைந்த சண்முகம் தனது பேச்சை பாதியிலேயே முடித்துக் கொண்டு சென்றார். தமிழ்நாட்டில் கோடை காலத்தை போல் இம்மாதம் வெயில் சுட்டரிப்பதால் மின் நுகர்வு தொடர்ந்து உச்சத்தை எட்டி வருகிறது. வெயில் காரணமாக வீடுகளில் ஏசி சாதன பயன்பாடு அதிகரித்துள்ளது. இதனால் மாநிலம் முழுவதும் 24 மணி நேரமும் பயன்படுத்தும் மின்சார அளவான மின் நுகர்வு 17ஆம் தேதி இதுவரை இல்லாத அளவாக 47.54 கோடி யூனிட்டுகளாக புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. 15ஆம் தேதி 47.22 கோடி யூனிட்டுகளாக இருந்தது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் 5 மசோதாக்களை புதிதாக தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. தேசிய கௌரவங்களுக்கு அவமரியாதை செய்வதை தடுக்கும் மசோதா அதில் முக்கியமானதாகும். இதில் தேசிய பாடலான வந்தே மாதரத்தை அவமதிப்பதை தண்டனைக்குரிய குற்றமாக அறிவிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பிறப்பு இறப்பு பதிவு சட்ட திருத்தம், வருமான வரி சட்ட திருத்தம், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை தொடர்பான சட்ட திருத்தம், நுண் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சி குறித்த சட்ட திருத்தம் ஆகியவையும் இத்தொடரில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. இவை தவிர ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட அந்நிய பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதா, உயர்கல்வி ஒழுங்குமுறை சட்டம் ஆகியவையும் இத்தொடரில் நிறைவேற்றப்பட உள்ளன. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதா இப்பட்டியலில் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் 5 மசோதாக்களை அறிமுகப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் அதில் தொகுதி மறுவரையறை மசோதா இடம்பெறவில்லை. இந்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கான ஆதரவை திரட்டுவதில் அரசு தீவிரம் காட்டி வரும் நிலையில் அது தாக்கல் ஆகாது என்ற தகவல் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் 3 வாரங்கள் நடக்கும் இந்த தொடரின் பிற்பகுதியில் மசோதாவை தாக்கல் செய்து நிறைவேற்ற வாய்ப்புள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திலிருந்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளுடன் அக்கூட்டணியில் இல்லாத திமுக, ஆம் ஆத்மி கட்சிகளும் வெளிநடப்பில் பங்கேற்றன. திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து பிரிந்த 20 எம்பிக்கள் வேறு ஒரு சிறு கட்சியில் இணைந்தது குறித்து சபாநாயகர் எந்த முடிவும் அறிவிக்காத நிலையில் அவர்களை இக்கூட்டத்திற்கு அழைத்தது தவறு என்றும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவே கூட்டத்தை புறக்கணித்ததாகவும் காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெய்ராம் ரமேஷ் கூறினார்.
உத்தவ் சிவசேனா கட்சியின் 6 மக்களவை எம்பிக்கள் ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா கட்சியில் இணைந்ததற்கு சபாநாயகர் ஓம் பிர்லா ஒப்புதல் அளித்துள்ளார். இதனால் மக்களவையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் மேலும் அதிகரித்துள்ளது. அதே நேரம் சபாநாயகர் அளித்த ஒப்புதலுக்கு உத்தவ் சிவசேனா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சபாநாயகரின் முடிவு சட்டவிரோதமானது என்றும் இதை எதிர்த்து நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் உத்தவ் சிவசேனா தெரிவித்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் அதிருப்தி அணியைச் சேர்ந்த 20 எம்பிக்களுக்கும் தனியாக இருக்கை ஒதுக்கவும் சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளார். எனினும் 20 எம்பிக்களும் தங்களை தேசியவாத குடிமக்கள் கட்சி உறுப்பினர்களாக அங்கீகரிக்குமாறு அளித்த மனுவின் மீது சபாநாயகர் எந்த முடிவும் எடுக்கவில்லை. சோனம் வாங்சுக்கின் உடல்நிலை தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் உள்ளதாக அவர் அனுமதிக்கப்பட்டுள்ள டெல்லி சப்தர்ஜங் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சோனம் வாங்சுக் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருவதாக தகவல் வெளியான நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் சோனம் வாங்சுக்கின் முக்கிய உடல் அளவீடுகள் சீராக இருப்பதாகவும் ஆனால் இரத்த அளவீடுகளில் சிறிய மாற்றம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட நாட்கள் உண்ணாவிரதம் இருந்ததால் ஏற்பட்டுள்ள மன அழுத்தம் மற்றும் ஒட்டுமொத்த உடல் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு பல்வேறு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர் குழுவின் தீவிர கண்காணிப்பில் அவருக்கு தொடர் மருத்துவ சிகிச்சை தேவைப்படுகிறது என்று மருத்துவமனை தனது சுகாதார அறிக்கையில் தெரிவித்துள்ளது. காஷ்மீர் வெள்ள நிலவரம் குறித்து துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா, முதல்வர் உமர் அப்துல்லா ஆகியோரிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கேட்டறிந்தார். தேவையான மீட்பு நிவாரண ஏற்பாடுகளை செய்து தருவதாகவும் அமித் ஷா உறுதியளித்தார். காஷ்மீரின் பூஞ்ச் மற்றும் ரஜோரி மாவட்டங்களில் இரவு பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளால் 11 பேர் உயிரிழந்தனர். 6 பேரை காணவில்லை. மழை காரணமாக ஏராளமான சாலைகளும் சேதமடைந்தன. கனமழை காரணமாக பயணிகள் பாதுகாப்பு கருதி வைஷ்ணோ தேவி யாத்திரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது.